தியாகி இமானுவேல் சேகரின் 67வது நினைவு நாளில் அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், அன்வர் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்துவார்கள் என அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். விடியா திமுக ஆட்சியில் பெண்கள் நடமாடவே முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொஞ்சமும் இல்லாத நிலை இருப்பதை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என விமர்சனம். மூக்கையா தேவரின் 45வது நினைவு நாளில் கல்வி தந்தையை போற்றி வணங்குகிறேன் என நினைவு கூர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, கச்சத்தீவு இலங்கைக்கு காங்கிரஸ் அரசால் தாரை வார்க்கப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் கொடுத்து வரலாற்று சிறப்புமிக்க உரையை ஆற்றிய பெருமைக்குரியவர் என புகழாரம். நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அனைத்து மக்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. ஆனை முகத்தானின் கருணையால் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகி வாழ்வில் அனைத்து வளமும் பெற்று நோய் நொடி இல்லா பெருவாழ்வு வாழ வாழ்த்து. ஒரத்தநாடு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சட்டம் தன்னை ஒன்றும் செய்யாது என்று குற்றவாளிகள் துணிந்து விட்டனரோ என்று நினைக்கும் அளவிற்கு விடிய ஆட்சியில் குற்றச் செயல்கள் அதிகரித்து விட்டன. ஒரத்தநாடு பூதலூர் வன்கொடுமை வழக்குகளின் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யுமாறு விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் கல்வி தந்தை PK மூக்கையா தேவரின் 45வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அஞ்சலி. மூக்கையா தேவர் நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட கழக மூத்த நிர்வாகிகள் அஞ்சலி. இந்தியாவில் தொழில் தொடங்க ஏதுவான மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த கேரளா, பட்டியலில் இடம்பெறாத தமிழகம். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தொழில்துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக விளங்கிய தமிழகத்தை பட்டியலிலேயே இடம்பெறாத அவலம். தமிழகத்தில் தொழில்துறைக்கு மூடுவிழா நடத்திவிட்டு அமெரிக்கா சென்றுள்ள பொம்மை முதல்வர். உள்ளூரில் ஓனான் பிடிக்க முடியாதவர்கள் வெளிநாட்டில் உடும்பு பிடிக்க செல்வதா என மக்கள் கேள்வி. சென்னையில் கூவம் ஆற்றில் கொட்டப்பட்டுள்ள கட்டட இடிபாடுகளை வரும் 30ஆம் தேதிக்குள் அகற்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவு. பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் கூவத்தை முறையாக தூர்வாராத விடியா மாடல் அரசால் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மிதக்கும் அபாயம். சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கின் 55 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான நட்சத்திர விடுதி, ஜாகுவார், மெர்சிடஸ் போன்ற 7 உயர் ரக சொகுசு கார்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை. சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை நல்வழிப்படுத்த அழைக்கப்பட்டவரின் பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மாணவர்களை தவறாக வழிநடத்துவதை தட்டி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரிடம் அன்பில் மகேஷ் ஆதரவு பெற்றவர் வாக்குவாதம். சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க என்னை எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சென்னை அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சம்பவத்துக்கு ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கண்டனம். பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் வழி வந்தவர்கள் என கூறி ஏமாற்று நாடகம் ஆடுவதா என விடிய அரசு மீது உடன்பிறப்புகளை விமர்சனம். என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? சிஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? அரசு பள்ளியில் நடைபெற்ற பாவ புண்ணிய பேச்சை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் அறிவிப்பு. கூட்டணி கட்சியினரை தொடர் போராட்டம் நடத்தும் அளவுக்கு சந்தி சிரித்த விடிய அரசின் கபட நாடக ஆட்சி.
ஆசிரியர் தினத்தில் சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மகாவிஷ்ணு என்பவரின் பேச்சால் சர்ச்சை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை தாறுமாறாக விமர்சித்து பதவியை ராஜினாமா செய்ய திமுக உடன்பிறப்புகளை வலியுறுத்தல். கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் என்ன என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. குட்கா வழக்கை சிபிஐக்கு மாற்றியது போல கள்ளச்சாராய வழக்கையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றினால் என்ன என தமிழக அரசுக்கு கிடுக்குப்பிடி. முதன்முறை குற்றம் செய்பவர்களை அடைக்க தனியாக சிறைகள் இருக்கிறதா என அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்ட தண்டனை பெற்ற குற்றவாளிகளுடன் முதன்முறை குற்றவாளிகள் இணைந்து தொடர் குற்றவாளிகளாக மாறுவதாகவும் கருத்து. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான 34 ஏக்கர் நிலம் யார் பெயரில் உள்ளது? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அனைத்து விவரங்களுடன் வரும் 12ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கடலூர் ஆட்சியருக்கு உத்தரவு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 59வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 9 கிலோ கஞ்சாவை பதுக்கிய 2 போலீசார் பணியிடை நீக்கம். ரயிலில் கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை காவல் நிலையத்தில் ஒப்படைக்காமல் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல்துறையினரே கஞ்சாவை பதுக்கிய அவலம். வங்கிகளில் கடன் பெற்று மோசடி செய்தவர்களுக்கு கிடுக்குப்பிடி போட மத்திய அரசு முடிவு. நாடு முழுவதும் வங்கிகளின் கடன் வாங்கிவிட்டு ஏப்பம் விட்ட 3000க்கும் மேற்பட்டோருக்கு வலுக்கும் சிக்கல். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் பாக்குகள் பெட்டிக்கடைகளில் அமோக விற்பனை. விடிய ஆட்சியில் திரும்பிய திசையெல்லாம் குட்கா விற்கப்படும் நிலையில் பொம்மை முதல்வர் எங்கே என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே குட்கா பொருட்களை ஏற்றி வந்த கார் கவிழ்ந்து விபத்து. மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சோதனை சாவடி போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். ஹரியானா சட்டசபை தேர்தல். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட மல்யுத்த வீரர் வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா ஆகியோருக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல். அமெரிக்காவில் வரி ஏய்ப்பு வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன். 25 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என தகவல்.